ஐடிஎஃப், இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐஏஎஃப் இருக்குல்ல, இஸ்ரேலி ஏர் ஃபோர்ஸு, இவங்க இந்த ஈரான் வான்பரப்புல முழுக்க முழுக்க ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் அந்த இடத்துல ஈரான் வான்பரப்பை அவங்க அனுமதி இல்லாமல் பயன்படுத்துகிற ஒரே நாடுன்ற பெருமை அவங்களுக்கு கிடைச்சிருக்க மாதிரி தான் அவங்க இந்த விஷயம் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஈரானோட ரேடார்கள், அதான் ஈரானோட கண்கள் அதுதான், அது ஏற்கனவே அகற்றிட்டாங்க இஸ்ரேலு. ஸோ அந்த தைரியத்திலே என்னவோ நாங்கள் ஈரானில் எந்த மூலையிலேயே வான்பரப்பில் பறக்க முடியும், டார்கெட்டை ரீச் பண்ண முடியுன்றத ஐடிஎஃப் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த ஈரானோட மிசைல் சிஸ்டம்ஸு, அப்புறம் ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸு, இதெல்லாம் இந்த இஸ்ஃபஹான் அண்ட் டெஹரான் இந்த பகுதியில் அதிகப்படியாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அது எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்களாம். டிஸ்மாண்டில் பண்ணிட்டு இருந்த விஷயத்தையும் இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இது எல்லாம் தான் எங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு பெரிய தலைவலி கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனால் இனிமேல் எங்களுக்கு அந்த தலைவலி இல்லைங்க, அதை அடிச்சு முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இஸ்ரேல் அப்படி தான் சொல்லும். நான் ஈரான் சப்போர்ட்ரு, நான் அப்படி இஸ்ரேல் சொல்கிறத அப்படி நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, நாம ஆரம்பத்திலேருந்து 2 தரப்பு செய்திகளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இஸ்ரேல் ஈரான் தரப்பு செய்திகளை. அந்த வகையில் இது சார்ந்த ஒரு ஃபுட்டேஜே காட்டுற மக்களே உங்களுக்கு. இதை ஐடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. அவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் நடந்ததற்கான சான்றுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபுட்டேஜ் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக.